மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்ப்நெயில பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு. நம்முடைய தேசிய தலைவர் குறித்தான அவதூறு பேச்சுக்கள் இப்போது கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு சில இடங்கள்ல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நக்கல் நையாண்டிலாம் இருக்கதான் செய்யுது. அதையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பிறமொழியை சேர்ந்த கூட்டங்களும் இந்த நாட்டில் இருக்கதான் செய்யுது. தேசிய தலைவர் எதனால எதிர்க்கணும்? அவரு ஒன்றும் இந்த நாட்டுல திருடிட்டு போயிரல. அவர் பேரை சொன்னாலே பயப்படுறாங்க. அவர் பெயரை சொன்னாலே அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தினாலே ஐடிலாம் முடக்கப்படும். இன்ஸ்டாகிராம் ஐடியாக இருந்தாலும் சரி, எக்ஸ் வலைதள பக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேஸ்புக் ஐடியாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி முடக்கப்படுது. சமீபத்தில் கூட வலையொலி முடக்கப்பட்டது. காரணம், புத்தகத்தை பற்றி பேசக்கூடிய மகிழன் அவர்கள் ஒரு புத்தகத்துல தலைவர் குறித்தான புத்தகத்தை புகைப்படமா எடுத்து வெளியிட்டு இருந்தாரு. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருந்தாரு. அந்த வீடியோல அதுக்காக முடக்கப்பட்டுச்சு. இப்படி தொடர்ச்சியாக முடக்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய தேசிய தலைவர் குறித்தான உருவக்கேலி செஞ்சு சில நபர்கள் பதிவு போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னா, அறுவடை போய் வீடு தேடி போய் போட்டு தள்ளிட்டு வந்துடலாமா அப்படின்னு தோணுது. நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா வன்முறையை நாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. வன்முறையை ஆதரிக்கலன்னா அப்ப தலைவர் செய்ததற்கு பெயர் என்ன? அது வன்முறை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்காக கையில ஆயுதம் ஏந்துவது வேற, தேசிய இனத்தின் விடுதலைக்காக கையில் ஆயுதம் ஏந்துவது வேறு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சாதி சண்டையால வெட்டிக்கிட்டு சாவறதுக்கு ஆயுதம் எடுக்கிறது தவறு. இனத்தின் உரிமைக்காக ஆயுதம் எடுத்து போராடிய போராளிகளுக்கும் இவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உடனே நீங்க அதோட இதை கோத்து அப்ப அவர் செஞ்சதுக்கு பேர் என்ன? வன்முறை தானே அப்படின்னு சொல்லி அறிவாளி தினமெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. அப்ப இதுக்கு எல்லையில ராணுவம் நிக்குது. காஷ்மீர் எல்லையில எல்லார் கையிலும் அதுக்கு துப்பாக்கி இருக்கு. சும்மா அறிவாளித்தனமெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஒரு நபர் ஏற்காடுக்கு சுற்றுலா போயிருக்காரு. மக்களே, போன இடத்துல பொத்திக்கிட்டு சுற்றுலா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தோமான்னு இல்லாம வீடியோ எடுத்திருக்காரு. திட்டமிட்டு வீடியோ எடுக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாரு. அந்த ஹோட்டலுடைய பெயரை பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி பிரபாகரன் ஹோட்டல் அப்படின்னு இருக்கு. இப்போ நார்மலா பிரபாகரன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெயரை குறிக்கிறது. தம்பி பிரபாகரன் என்று சொல்லும் போது தம்பி என்கிற வார்த்தை நம்ம சேனலுடைய பெயர் கூட தம்பி சூர்யா தான். அது எதனால வச்சிருக்கோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேசிய வட்டாரங்கள்ல தேசிய தலைவரை தம்பி என்று அழைப்பார்கள் எல்லாருமே. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காராம். பரோட்டா வாங்கியிருக்காப்புல. பரோட்டா வாங்கினோமா மூடிட்டு தின்னமா வந்தமா இல்லாம வீடியோ எடுத்து போட்டு, இங்க நல்லாவே இல்லை, இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லாவே இல்லை, இதுக்கு நான் 2 பாயிண்ட் தான் கொடுப்பேன், இந்த ஹோட்டலுக்கு 10க்கு 2 பாயிண்ட் தான் கொடுப்பேன். உன்ட்ட யாராவது பாயிண்ட் கேட்டாங்களா? ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு நல்லா இருந்தா தின்னு, நல்லா வாங்கி வச்சு நிறைய தின்னு, நல்லா இல்லையா பொத்திக்கிட்டு போ. அடுத்த வாட்டி வேற ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு போ. உன்னை எவனும் கையை பிடிச்சி இழுக்கல. அந்த ஹோட்டல் உரிமையாளர் உன்னை வீடியோ எடுத்து என் ஹோட்டலுக்கு ரேட்டிங் கொடுன்னு சொன்னாரா? அவருடைய அனுமதி இல்லாம ஹோட்டல்ல போய் வீடியோ எடுத்தது தப்பு. சாப்பாடு நல்லா இல்லைன்னா வாங்காதீங்கப்பா. உங்களை யார் வாங்க சொல்றா? அவங்க கைப்பக்கம் உனக்கு பிடிக்கல. அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கு, நல்லா இல்லாம சாப்பிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா நீ அடுத்த கடையில போய் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். உடனே அதை வீடியோவை எடுத்து போட்டு ஒருத்தன் பதிவு போடுறான் ட்விட்டர்ல. என்னன்னா, ஏண்டா பேரை பார்த்தாலே தெரிய வேண்டாமா இது டுபாக்கூர் ஹோட்டல்னு அப்படின்னு சொல்லி கீழே நம்முடைய தேசிய தலைவரின் உருவத்தை கிண்டல் செய்யும் வகையில், ஏற்கனவே கிண்டல் செய்யப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாங்கனாலே அது யாரை சொல்றாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். யாரும் இனிமே முட்டை போண்டா ஹோட்டலுக்கு போகாதீங்க அப்படிங்கிறான். இவனை என்ன பண்ணலாம்? இவன் யார்? எதற்காக தேசிய தலைவரை எதிர்க்க வேண்டும்? இறந்த தலைவரை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. என்னதான் இருந்தாலும் கருணாநிதி செத்து போயிட்டாரு, செத்து போன தலைவரை நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு வியாக்கியானம் பேசுறாங்கல்ல. இப்ப என்ன மைத்துக்கு தேசிய தலைவர் கொடுத்து நீங்க பதிவு போடுறீங்க? எதுக்கு போடுறீங்க? இத்தனை நாளா நீங்க பாத்தீங்கன்னா மக்களே, ஒண்ணு சொல்லுவானுங்க, இலங்கையில பிறந்த அவருக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறானுங்க. இப்ப என்ன பேசுறாங்கன்னா, சீமானுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ஒரு காணொலியோட கமெண்ட்ல போய் ஒரு பதிவு போடுறேன். அண்ணன் சீமான் அவர்கள் மதன் கௌரி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல போய் நான் பதிவு போடுறேன். 2024 4வது வருடம் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாரும் வாக்களிங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்ப இதை புடிச்சிட்டானுங்க. சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க? பிரபாகரனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்?
அவர் அங்க பிறந்த நபரை எப்படி நீங்க தலைவரா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் கேக்குறீங்க, வியாக்கியானமா கேக்குறீங்க. இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி இந்த நாடு முழுக்க அன்னை ஆகலாம். கர்நாடகாவில் பெரியார் என்ன தமிழரா? அவரு தமிழினத்துக்கு தந்தை ஆகலாம். அம்மையார் ஜெயலலிதா என்ன தமிழரா? தமிழினத்துக்கு அம்மாவாகலாம். சோனியா காந்தி அன்னையாகலாம், பெரியார் தந்தையாகலாம், நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், ஜெயலலிதா அம்மாவாகலாம். பிரபாகரன் எங்கள் அண்ணனாக கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டா வயிறு எரியுதா உங்களுக்கு? அப்படி எரியுதா தேசிய தலைவர் குறித்து பேசும்போது? கொஞ்சம் தெளிவா கேளுங்க மக்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப பழைய காணொலி தான், அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஒரு நபர்கிட்ட கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 5 வருடத்தில் அழிந்துவிடும், அது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நபர் பதில் சொல்றாரு, ஆமா அழிஞ்சிரும், ஆனா தமிழ்நாட்டுல நாயுடு நாயக்கருக்குன்னு ஒரு இளைஞர் படை உருவாகும், அது மிகப்பெரிய புரட்சி படையா மாறி இலங்கையில எப்படி நீங்க அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க லட்சக்கணக்கான மக்கள் சாவறதுக்கு காரணமா அமைஞ்சிங்களோ, அதே மாதிரி இங்க ஒரு போர் வரும், நமக்குள்ள அடிச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பெயர் சரத், தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் பேரவை. ஆனா என்ன ஆகுனா, நாயுடு நாயக்கருக்கு ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையோ ஒரு புரட்சி படையோ உருவாகும். நீங்க எப்படி அங்க போயிட்டு உட்கார்ந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கால இவ்வளவு 1.5 லட்சம் தமிழர்களை நீங்க கொல்றதுக்கு காரணம் அமைஞ்சீங்களோ, அந்த மாதிரி இங்க நம்ம ஆட்சி சாவ போறோம். அவர் தான் வந்து சொல்றாரு, அதாவது இந்த தமிழ்நாட்டுல நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தெலுங்கர்களின் ஆதிக்கத்தையும் எதிர்த்தோம் அப்படின்னா ஈழத்தில் நடந்தது போல இங்க ஒரு போர் நடக்கும்னு சொல்றாரு. நாங்களும் அது வரட்டும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா தெலுங்கர்கள் இதை கொஞ்சம் பார்த்து பேசணும். ஆயுதம் AK-47 தூக்கி சுடக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு அறிஞ்சு பேசணும். ஏன்னா புலிகள்லாம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேசிய தலைவர்னா யாருன்னு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்தியலுக்கு கூட பதில் சொல்ல முடியல. அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும். தெலுங்கர்களின் ஆதிக்கம் இங்க மட்டும் இல்ல, இலங்கையிலயும் இருக்கு. ராஜபக்சேவே தெலுங்கர் தான். தெலுங்கர் இல்லைன்னா எதுக்காக திருப்பதியில வந்து வெங்கடாச்சலபதி கோவில்ல சாமி கும்பிட்டு போனோம்? அவருடைய பூர்வீக கோயிலான திருப்பதிக்கு வந்து சாமி கும்பிட்டு போறாரு. உண்மையான சிங்களர் கிடையாது அவர். இங்க இருந்து போய் புத்தத்தை தழுவி கொண்டு நான் ஒரு சிங்களன் என்று அறிவித்துக் கொண்ட கூட்டம் தான் அந்த கூட்டம். அது பழைய மன்னர்களின் வரலாறு எடுத்து பார்த்தாலே எல்லாமே நாயக்க, பண்டார நாயக்க, இலங்கையோட விமானத்துக்கு பேரு நாயக்க, எல்லாமே நாயக்கன் தான் இருக்கும். அவர்கள் அங்க போய் புத்தத்தை தழுவி கொண்டு நாங்கள் சிங்களர்கள் என்று அறிவித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய சிங்களர்களை தமிழர்களுக்கு எதிராக திருப்பி விட்டார்கள். இங்க இவர்கள் வந்து நாங்க ஆயுதம் தூக்குவோம் அப்படின்னு சொல்லி தைரியமா பேசுறாங்க. ஆயுதம் தூக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஆயுதம் தூக்க மாட்டார்கள். இந்த தெலுங்கர்களும், அதாவது தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தெலுங்கர்களும் ஆரியர்களும் ஒண்ணு. நம்ம ஆட்களே நமக்கு எதிராக திருப்பி விடுவாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பினா ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டார். கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் யாராவது பதில் கொடுப்பாங்க. நேருக்கு நேராக இவர்கள் நம்மள மோத மாட்டாங்க. ஆரியர்கள் எப்படி சூழ்ச்சி செய்தார்களோ அதே போல சூழ்ச்சியை தான் நமக்குள்ள செய்வாங்க. நமக்குள்ள சாதி பிளவுகளை ஏற்படுத்துவாங்க. இவர்கள் நேருக்கு நேராக எதிர்ப்பார்கள். இந்த ஆயுதம் தூக்கர்கள் இதெல்லாம் வந்து சும்மா உருட்டிக்கிட்டு தெரியாதுங்க. எங்க ஆளுங்களே எங்களுக்கு எதிராக திருப்பி விடுவீங்க, அது வேணா உங்களால பண்ண முடியும். சும்மா வாய்ஸ் ஓடெல்லாம் விட்டாங்க. அப்புறம் அண்ணன் சீமான் கூட அதுக்கு பதில் கொடுத்தாரு. ஈழத்துல நடந்தது போல இங்க ஒரு போர் வரும் அப்படிங்கிற ஒருத்தன். நானும் வரட்டும் தான் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இது பாத்தீங்கன்னா மக்களே, இவர்கள் தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு இப்படி பேசுறாங்கல்ல, பஞ்சாப்ல போய் இந்திரா காந்தியை கொண்ட சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்துல பேட்டி கொடுத்துட்டு கீழே இறங்க முடியுமா? அந்த ஊடக அலுவலகத்தை விட்டு வெளியே வர முடியுமா? அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு பாதுகாப்பா வீட்டுக்கு போயிட முடியுமாங்கிறத நம்ம யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும். இங்க நம்ம தேசிய தலைவர் குறித்து இழிவாக பேசக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இழிவாக பேசுற யாரும் தமிழர் கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உண்மையான தமிழன் பேச மாட்டான். நீங்க தேசிய தலைவரை விமர்சிக்கிறீங்க, காரணம் பல்வேறு படுகொலைகள் நடத்திருக்காங்க, தற்கொலை தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆமா நடத்திருக்காங்க. வன்முறையை நான் ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லுங்க. அப்ப புலிகள் இயக்கத்துல இருந்த அகிம்சையின் உச்சம் உண்ணாவிரதம் இருந்து 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்ட திலீபன் அவர்களை ஆதரிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தமிழர்கள் மீது வன்மம், அதை எப்படி காட்டுறதுன்னா இப்படி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நக்கல் நையாண்டிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்க நாங்க நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கோம், வழக்கு கிழக்கு போட்டு ஏதாவது பண்ணுவீங்க நீங்க. அது மாதிரி ஆட்கள் திமுக ஆட்சியில் இல்லாமல் அதிமுக நீங்க ஆட்சியில் இருக்குன்னா அப்புறம் நாங்க வேற மாதிரி பேசுவோம். எங்களை எந்த காவல்துறையும் கைது பண்ணாது. அப்புறம் நாங்க பாத்துக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் தேசிய தலைவர் குறித்து பேசும்போது இந்த மாதிரி சில்லறத்தனமான பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பொறுக்க மாட்டோம். ஒரு அளவுதான் மரியாதை மாதிரி எல்லாருக்கும். ஈழத்துல மாதிரி இங்க ஒரு போர் வரும்ன்றான். ஏற்றுப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாரும்.
நானும் அது வரட்டும் தான் காத்திருக்கேன். 48 விழுக்காடு நாங்க, நீ 58 விழுக்காடு 68 விழுக்காடு, 4 பேர் நாங்க இருந்தாலும் நாடு